அனைவருக்கும் வணக்கம். மரங்கள் காற்றை சலவை செய்யக்கூடிய சலவை இயந்திரங்கள். அப்படிப்பட்ட மரங்களை பற்றி பேச இன்று என்னுடன் வந்திருக்கும் எனது ஆரோக்கிய நண்பர் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு A1 பிரிவில் பயிலும் மாணவர் தனுஜ். அனைவருக்கும் வணக்கம். நான் மட்டும் மரத்தை பற்றி பேச வரவில்லை, என்னோடு இன்னொருத்தரும் வந்திருக்கிறார். அவரும் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 11th A1 பிரிவில் பயிலும் எனது ஆறுயிர் நண்பன் யோஸ்வா இளஞ்செழியன் அவர்கள். வணக்கம். ஹாய்டா தனுஜ். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் சொல்லு. ஏதோ நம்ம ஸ்கூல்ல 52 புங்க மரம் இருக்காமே, அதுல என்னடா பயன் இருக்கு? அதுக்கு பதிலா கொய்யா மரம் மாமரம் நட்டா கூட ஏதாவது பறித்து சாப்பிடலாம். அதை விட்டுவிட்டு எதுவுமே பயன் இல்லாத புங்க மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. நீ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றதுலே இருறா. புங்க மரத்தோட பயன் இன்னும் உனக்கு தெரியலையா? இப்ப நான் சொல்றேன் கேளு, நீங்களும் கேளுங்க. அதோ அந்த புங்க மரத்தை பாறேன். அந்த புங்க மர பட்டை தீக்காயத்தை குணப்படுத்த பயன்படுது. அந்த புங்க மர பட்டையை காய்ச்சி தினமும் குடிச்சு வந்தா மூல நோயே வராலாம். அதுக்கு அப்படியே கீழே பாறேன். அதுக்கு இங்க வரலடா, புங்க மரத்துக்கு கீழே பாறேன். தெளிவா சொல்லுடா. அந்த புங்க மர வேர் எலிக்கடி விஷ முறிய பயன்படுது. அது மட்டும் இல்லாம பற்கள் ஈறுகள் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுது. அப்ப அந்த புங்க மரத்து இலைகள்லாம் வேஸ்ட் தானடா? புங்க மர இலையை போய் வேஸ்ட்னு சொல்றியே. புங்கை மர இலையில இருந்து எடுக்கக்கூடிய சாறு நம்ம சருமத்திற்கு பளபளப்பை தருகிறது. அது மட்டும் இல்லாம புங்க மர இலைச்சாறு அதான்டா நம்ம கிளாஸ்ல அடிக்கடி பிரிப்பாங்க டர்ருன்னு. வாயு கோளாறு, செரிமானமின்மை, அஜீரணமாதல், முக்கியமா பசியின்மையை குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாம புங்க மர விதையில இருக்க பருப்பு நம்ம ரத்தத்துல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்குது. நில்லு. நீ என்னடா உன்கிட்ட புங்க மரத்தை பத்தி கேட்டா நீ வாடி சொல்லிக்கிட்டே போற, தலை சுத்துதுடா. அட இருடா, இன்னும் இருக்கு. மூங்கில் அடுத்தபடியா அதிக ஆக்சிஜனை தரதும் புங்க மரம் தான். சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களை புங்க மரம் தடுத்து நிறுத்துது. அது மட்டும் இல்லாம நல்ல சுத்தமான குளிர்ச்சியான காற்றையும் புங்க மரம் தருதுடா. அதனாலதான் நம்ம பள்ளி வளாகம் புற குழு குழுன்னு இருக்கா? இதுக்கு வாய்க்குள்ளே நுழையாத அறிவியல் பேர் ஒண்ணு இருக்குமே, அத சொல்லு. புங்க மரத்தினுடைய அறிவியல் பெயர் புங்கேமியா பினோட்டா. என்னது? புங்க மரத்தினுடைய அறிவியல் பெயர் புங்கேமியா பினோட்டா. அது மட்டும் இல்லாம புங்க மரத்துல இன்னும் சில வேதிப்பொருட்கள் இருக்கு. அதாவது கருஞ்சின், பொன்காப்பின், பொன்காக்லாப்ரோன் போன்ற முக்கியமான வேதிப்பொருட்களும் காணப்படுது. அந்த போர்டை பாருடா. டீசல் விலை 103 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்படியே இந்த காலத்துல டீசல் விலையும் பெட்ரோலையும் உயர்ந்துகிட்டே போனா எப்பரா வாகனங்கள்லாம் ஓட்டுறது? இதுக்கு தீர்வே இல்லையாடா? அதுக்கும் புங்க மரத்துல ஒரு தீர்வு இருக்குடா. நீ என்னடா எப்ப பார்த்தாலும் புங்க மரம்ட்டு இருக்க? பெட்ரோல் ஆடா தயாரிக்க முடியும், இல்ல டீசல் ஆடா தயாரிக்க முடியும்? புங்க மர விதையில இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில இருந்து இப்போ பயோடீசல் தயாரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையும் நம்புறேன்டா. நம்மளை சுத்தி இத்தனை புங்க மரம் இருந்தாலும் அதோட பயன் தெரியாம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கவே செய்யறாங்க. இப்போ உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுடா. ஏதோ நானும் புங்க மரத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் புங்க மரத்தை பத்தி பேசிட்டேன். நீ அதுக்கு பக்கத்துலயே இருக்க வேப்ப மரத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல. நீ என்னடா வேப்ப மரத்தை பத்தி கேக்குற? வேப்ப மரத்தை பத்தி கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும். சரி, நான் சொல்றேன் கேளு, நீங்களும் கேளுங்க. வேப்ப மரம் நிழல மட்டும் தராது, அதுல 10க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. என்னது 10க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்களா? என்னடா சொல்ற? என்னடா ஆச்சரியமா பாக்குற? இதெல்லாம் தெரியாதா உனக்கு? சரி சொல்றேன் கேளு. அதனோட முதலாவது பலனே, நம்ம வீட்டுல வேப்ப மரம் வளர்த்தோம்னா அது வீட்டுக்குள்ளேயும் வெளியே இருக்கிற பூச்சிகள், கொசுக்கள், பாக்டீரியாக்களை கொண்டு கிருமி நாசினி போல செயல்படும். அது இரண்டாவது பலன், மனித கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான காய்ச்சல்ல அந்த விஷ காய்ச்சலையும் கொல்லும். அதை கொண்டு மனித உடலை நன்றாக பாதுகாக்கும். அதுக்கப்புறம் வேப்ப மரத்துல ஆளும் வெளும் பல்லு குருதி என்று அந்த காலத்துல தாத்தா பாட்டி சொல்லி இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் கலரான பேஸ்ட்களை வச்சு பல் துலக்குகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்துல வேப்பங்குச்சியோட சின்ன குச்சி கூட உதவும். ஆனா இந்த காலத்துல அப்படியெல்லாம் யாரா செய்யறா? வேப்ப குச்சியில பல் துலக்குறது பற்கள் மட்டும் தூய்மையாகாது, வாய் துர்நாற்றத்தை நீக்கி பற்களை தூய்மையாக வைத்து ஈறுகள் பிரச்சனையை தீர்க்கும். நீ எதுல பல் துலக்குற? இந்த காலத்துக்கு நல்லது சொன்னா யாரா கேக்குறீங்க? நல்லது சொல்றவங்களே திரும்பி பொறாமப்பட்டு கேள்வி கேக்குறீங்க. நான் வேப்பங்குச்சியில பல்லு வளர்க்குறேன், இல்லாட்டி இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் நல்லது சொல்ல முடியுமா? நம்ம ஸ்கூல்ல எத்தனை வேப்ப மரம் இருக்குன்னு நினைக்கிற? நம்ம ஸ்கூல்ல என்ன ஒரு 20 மரம் இருக்குமா?
லேய், என்னடா நீ பேசுற? அதிகமா சொல்றன்னா? சரி, மிஞ்சி மிஞ்சி போனா 40 இருக்கும்டா. 40ல 2 மடங்கு. மொத்தம் நம்ம ஸ்கூல்ல 81 வேப்ப மரம் இருக்கு. அந்த 81 வேப்ப மரம் இருக்கனாலதான் நம்ம ஸ்கூல்ல சுத்தி இருக்கிற நச்சு வாயுக்களை தீர்த்து திண்டுகளை பாதுகாக்குது. திண்டுகளை பாதுகாக்கிற காரணமே நம்ம ஸ்கூலு தான்டா. ஓ அப்படியா? அப்ப நான் இன்னைக்கே போய் எங்க வீட்டுல ஒரு வேப்ப மரத்தை நட்டு வைக்கிறேன்டா. இன்னைக்கே இல்ல, இப்பவே போய் நட்டு வை வேப்ப மரத்தை. அப்ப நீ உங்க வீட்டுல புங்க மரம் நட்டு வைப்பியா? நான் நீ சொன்னதுக்கு அப்புறம் நடாமையாடா இருக்க முடியும்? ஆசையா இருக்கடா, நான் போய் நட போறேன்டா. நாங்க 2 பேரும் எங்க வீட்டுல போய் மரத்தை நட போறோம். அப்ப நீங்க